தினமொரு வசனம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. விளக்கம். வாலிபன் ஒருவன் சினிமா நடிகைகளைப் போல சினிமா பாணியில் உடை அணிந்திருந்தான். அவனுடைய சிகை அலங்காரம் நவீன ரகமாக விசித்திரமான தோற்றத்துடன் இருந்தது. ஒரு எட்டனா அளவு ரவுண்டாக தாடி வைத்திருந்தான். ஒரு காதில் கடுக்கன் ஒன்று போட்டிருந்தான். ஒரு நூல் போல கிருதா வைத்திருந்தான். கூடவே அவனுடைய பெண் தோழியும் இருந்தாள். எல்லா விதத்திலும் அவன் நவீன சினிமா ரக பாஷனோடு இருந்தான். ஆனால் கையில் வேதாகமம் ஒன்றிருந்தது. இவ்வளவு அல்ட்ரா மாடர்னா இருந்தும் கையில் வேதாகமம் இருக்கிறதே என்று தேவ ஊழியர் ஒருவர் ஆச்சரியப்பட்டார். அவனிடம் அவர் பேச்சு கொடுத்தார். அவன் தன்னை குறித்து சொன்னபோது அவருக்கு தலை சுற்றியது. அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு வாலிபன், நன்றாக கிட்டார் போட்டு நடனம் ஆடி ஆராதனை நடத்தும் ஒரு ஆராதனை தலைவன், மிகுந்த அபிஷேக வல்லமையோடு ஆராதனை நடத்தும் அனுபவம் உடையவன். தேவ ஊழியர் தனக்குள் எழுந்த கேள்வியை அடக்கிக் கொள்ள இயலாமல் அவனிடம், உன்னுடைய தோற்றம் உன்னுடைய பக்தியோடு இசைந்து போகவில்லையே என்றார். வாலிபனுக்கு கோபம் வந்துவிட்டது. ஏன் என் உடையும் தோற்றத்தையும் பார்க்கின்றீர்கள்? இப்படியெல்லாம் சிந்திப்பதால் தான் வாலிபர்கள் இயேசுவை ஏற்க தயங்குகின்றார்கள் என்றான். உலகம் ரொம்ப மாறி போச்சு. நாமும் அதற்கேற்ப மாறினால்தான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும் என்றான். வாலிபனாய் இருந்த அவனுக்கு அறிவிக்கப்பட்ட கிறிஸ்தவம் அப்படிப்பட்டது. நீ ஜாலியா இரு, நீ ஆடம்பரமாய் இரு, நீ ஜாலியாக நண்பர்களோடு சுற்று, நீ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று குஷியாயிரு. ஆண் தோழன் பெண் தோழி கலாச்சாரத்திற்கு தடையில்லை. உலகத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டே இயேசுவிடமும் பக்தியாய் இருப்பது என்பது போன்றதொரு உபதேசமே அவன் கேட்டிருக்கின்றான். வாலிபர்கள் தங்களின் வாழ்க்கை முறையை மாற்றாமலே இயேசுவுக்கு பக்தர்களாய் இருக்கலாம் என்ற விதமாக அவன் போதிக்கப்பட்டதால் அந்த போதனை அவனுக்கு எளிதாய் இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டார். நன்றாக உடுத்தக்கூடாது, கலர் உடைகள் அணியக்கூடாது, நகைகள் போடக்கூடாது என்று போதிக்கப்பட்ட காலங்கள் இருந்தது. உண்மை. அந்த அணுகுமுறையே ஆன்மீகத்தின் மேல் பலருக்கு வெறுப்பை ஏற்படுத்தியதும் உண்மை. அதே வேளையில் உலகத்தின் ஆடம்பரங்களை விட்டும் பணம் பொருள் அதிகாரம் சார்ந்த பெருமைகளை விட்டும் ஒழுக்க விதிமுறைகளை மறந்த நவீன நாகரீகத்தின் கேடான அம்சங்களை விட்டும் பாவத்திற்கு வழிவகுக்கும் தவறான ஐக்கியங்களை விட்டும் வெளியே வராமலே கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம் என்ற விதமாக போதிப்பது ஏற்கத்தக்கது அல்ல. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவத்தை பிரதிபலிக்கும் மனிதனாக பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.